ரவி, என்ன வந்துச்சு? ஏன் சுட்டீங்க? எனக்கு ஏதோ ஆபத்து வர்ற மாதிரி தோணுச்சு. ஆபத்தா? எங்களை தவிர இங்க வேற யாருமே இல்லையே. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? தூக்கம் வரலையா? ஆமா, இதுவரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தேன், இப்பதான் முழிச்சுக்கிட்டேன். ஓஹோ, கனவு கண்டீங்களா? எல்லாமே கனவா தான் போச்சு. கண்ணன், மிஸ்டர் ரவி, உங்க உறுதி இவ்வளவு சீக்கிரம் சதுரம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இந்த விபரீதத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சரியான பேர் தான். அதாவது மதுவுக்கு விபரீதம்னு ஒரு பேர் கொடுத்தா கூட பொருத்தமா தான் இருக்கும். நான் இதை வேண்டான்னு தான் தூக்கி இருக்கேன். ஆனா வேதனையை தாங்க முடியாமதான் இந்த தேவதையோட காலில் விழுந்தேன். உங்களுக்கு அப்படி என்ன வேதனை? அதை வெளிப்படையா சொல்ல முடியல கண்ணன். ஆனா இதுதான் எனக்கு இப்ப நிச்சயமா உதவி செய்ய முடியும். ஏன் மிஸ்டர் ரவி, இந்த மது செய்யற உதவியை நான் செய்ய மாட்டேனா? ப்ளீஸ், உங்க நிம்மதி கெடுத்தது யாரு? தயவுசெய்து சொல்லுங்க. சொல்றேன் கண்ணன், சொல்றேன். உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் ஆரம்பிச்சாச்சா? ஐ எம் சாரி, என்னால ஆரம்பிக்காம இருக்க முடியல. ராதா, நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். இவ்வளவு சீக்கிரமாவா? ஏன்? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ மெதுவாவா. நீங்க போனதுக்கு அப்புறம் நான் எப்படி இங்க தனியா இருக்கிறது? அதான் கண்ணன் இருக்காரு. இருந்தாலும் 3 பேரும் தான் வந்தோம். 3 பேரும் ஒன்னா திரும்பி போதான் நல்லது. இருங்க, பயணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. ஆமா, போன காரியம்லாம் எப்படி? என்னோட அருமை நண்பர் கண்ணன் எல்லா காரியத்தையும் பரம திருப்தியா முடிச்சிட்டாரு. ஆமாங்க, ரொம்ப பிரமாதமான இடம். உங்க திட்டத்தை நிறைவேற்றிட்டா பசுமை புரட்சியே ஏற்பட்டுருங்க. அம்மா, நீ என்ன நினைக்கிற? அப்பா, அந்த இடத்துல ஒரு பெரிய மாளிகை கட்டணும், சுத்தி அழகான தோட்டம் போடணும், விதவிதமா பூச்செடிகள்லாம் வைக்கணும், லைட் போடணும், ஊஞ்சல் கட்டணும், உல்லாசமா ஆடணும். பேஷ் 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 பேஷ். இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தீங்க. ஆமா, அதுதான் இல்லப்பா. என்னம்மா, என்ன என்ன? அப்பா, அந்த பகுதியில இருக்கிற ஏழை ஜனங்கள்லாம் எப்ப வறுமை போகும், என்னைக்கு வயிறார உணவு கிடைக்கும்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. சீக்கிரம் அந்த விவசாயத்தை ஆரம்பிங்க. பலே பலே பலே. என்னம்மா, ஒரு பெரிய பிரசங்கத்தையே பண்ணிட்டேன். இதெல்லாம் இந்த கண்ணனோட கீதோபதேசம்ப்பா. ஐயோ, நான் ஒண்ணு சொல்லிங்க. மிஸ்டர் கண்ணன், மற்ற விஷயங்களை காலையில பேசிக்கலாம். சீக்கிரம் ஏட்டுங்களா. சீக்கிரம்டா, யாராவது பாத்திர போறாங்க. ஒழுங்கா திருட கூட தெரியல இந்த பாத்திரம். மூட்டையில இறக்குங்கடா. என்னடா நீயா? ஆமா, ஊருக்கு போனவன் லாரிக்குள்ள எப்படி வந்தேன்னு பாக்குறியா? பண்ணக்கிழங்குல நீ மூட்டையில திருடுறத பார்த்துதான் கூடவே வந்தேன். ஏன்பா, உன் வீட்டுல நீயே கொள்ளையடிக்கிறியே, உனக்கே வெக்கமா இல்ல? இதுதான் முத தடவை. ஓஹோ, இதான் முதல் தடவையா? இந்த மூட்டையெல்லாம் இங்க எப்படி வந்தது? வெக்கம் உங்களுக்கு பறந்து வந்ததா? சரி சரி, நல்லா போலீஸ் ஸ்டேஷன். இந்த தடவை மாத்திரம் என்ன மன்னிச்சு விட்டுடுங்க அண்ணே. ஓஹோ, ஆபத்து வந்த உடனே அன்னைங்கிற முறை வருதா? அண்ணா, விஷயத்தை காதும் காதும் வச்ச மாதிரி அமைக்கிடுங்க. நமக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிப்போம். லாபத்துல உனக்கும் பங்கு தரேன், பணத்திலையும் பங்கு, இதுலயும் பங்கு. ஓஹோ, எனக்கு வரவிருக்கிறியா? இல்ல, வளமான வாழ்க்கைய முன்னாடி விரிக்கிற. என்ன யோசனை பண்ற? ஐயா, இவங்கெல்லாம் நம்ம பசங்க, விஷயம் ஒண்ணும் வெளியே போகாது. அண்ணா, நான் சொல்றதை கேளு. காலமெல்லாம் அந்த பஞ்ச பசங்களுக்காக வேண்டி உழைச்சு உழைச்சு என்ன பலனை கண்டேன். காரி ஆகிற வரைக்கும் காலை பிடிப்பான்.
அப்புறம் கழுத்தை பிடிப்பான். காசு வேணும் கண்ணா, காசு வேணும். இல்லைன்னா இந்த உலகத்துல தூசுதான். என்ன சொல்றேன்? சொல்லாதே. கள்ளையும் சாராயத்தையும் குடிக்கிற குடியான் நீ. கண்ணா, இது ஆண்டவனுக்கே தெரியாத அந்தரண்டமான இடம். இங்க மூட்டையோட மூட்டையா உன்னையும் மூட்டை கட்டி மண்ணில புதைச்சேன்னா அதோட உங்களுடைய சரித்திரமே முடிஞ்சு போயிடும். வைத்தியக்கார, மத்தவங்க சரித்திரத்தை இப்பத்தாண்டா நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். முடியாது. என்ன இங்கிருந்து உன்னால் அழைச்சிட்டு போக முடியாது. நான் உன்னை அழைச்சிட்டு போக போறது இல்லையே, பின்ன உன்னை அள்ளிக்கிட்டு போக போறேன் இதே லாரியில. புரியுதா? புரியாது. ஐயோ, கொஞ்சம் நஞ்சு இருக்கிற மரியாதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா போயிடும். நான் இந்த மாதிரி வேலை செய்து வர மாட்டேன். எந்த வேலைக்கு வர வேண்டாம். கூட்டுப்படையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். நான் இனிமே உன் வழிக்கே வர மாட்டேன். அதாவது ராதா, உனக்கு எந்த ஆதரவும் இல்லைன்னு நினைக்காத. உங்க அப்பா உன்னை எங்கிட்ட தான் படிச்சுட்டு போயிருக்காரு நான் நினைக்கிறேன். அதான் ராதா, இனிமே என் எதிர்காலம் உங்க கையில தாங்க இருக்கு. ராதா, கொஞ்சம் அமைதியா இரு, மனசை தேத்திக்கம்மா. இயற்கையை திருப்பி நம்மால மீற முடியுமா? ராதா, அழாதே. இனிமே உன் எதிர்கால வாழ்க்கையின் பொறுப்புகள் எல்லாம் என்ன? ராதா, என்ன? நம்ம குடும்ப கௌரவம் காத்துல பறக்குது ராதா. உன்னால செல்வநாயகத்தோட குடும்ப கௌரவமே பாழாது. எனக்கு வெளியே தலைநாட்டவே அவமானமா இருக்கு. ஊர்வாய் எப்படி மூடுறது? மூடிடலாம். என்ன செய்ய போற? சீக்கிரமா அவரை கல்யாணம் செய்துக்க போறேன். அதுக்கப்புறம் ஊர் வாய் என்ன, உலகத்தோட வாயை மூடிடலாம். ராதா, இது என்னோட சொந்த விஷயம். அம்மா, ஏண்டா எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? ஐயோ, நீங்களா? வாங்க வாங்க, இருங்க, உட்காருங்க. கண்ணன் வெளியே போயிருக்கான். நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா? ஆமா, அதுவும் உங்க நன்மைக்காக. ஆமா, கண்ணனை நீங்க உங்க கூட பிறந்தவனாவே நினைச்சு நடத்துறீங்கன்னு அடிக்கடி என்கிட்ட பெருமையா சொல்லுவான். அப்படி நடத்துனதான் இப்ப ஆபத்துல முடிஞ்சிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அவன் ஆபத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்களே? என் பெத்த வயிறு துடிக்குது. என் மகன் என்ன செஞ்சா சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. மரத்தடியில இருந்துகிட்டு மாளிகையை பத்தி கனவு காண்டான். எங்க மாமா அவங்கிட்ட அன்பா இருந்ததை பயன்படுத்திக்கிட்டு அந்த மாளிகைக்கே மருமகனாக பாக்குறான். அவன் அந்தஸ்து என்ன, தகுதி என்ன, இந்த எண்ணம் வரலாமா அவனுக்கு? தம்பி, நான் யாருன்னு தெரியுமில்ல? எனக்கு தெரியாதுங்களா? தெரிஞ்சிருந்தோம்
அவன் இடம் தெரியாம விளையாடு. கடைசியா சொல்றேன், உங்க மகனை உயிரோட பார்க்கணும்னா அவன் ராதாவை மறந்தாவ. தம்பி தம்பி ஆண்டவனே, அண்ணன் தம்பிகளுக்குள்ள இப்படி ஒரு போராட்டத்தை உண்டாக்கிட்டே. அவங்களுக்குள்ள பகை வராம இருக்க நான் உண்மையை சொல்றதா இல்லை எஜமானுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்து மௌனமா இருக்கிறதா? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. நான் என்ன செய்வேன்? ஆண்டவனே ஆண்டவனே ஆண்டவனே. வணக்கம் முதலாளி. நீயா எங்க வந்த? ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எங்க போற? டவுனுக்கு வேலை தேடிட்டு போறேன். ஏன் இங்க நீ பாத்துக்கிட்டு இருந்த வேலை என்னாச்சு? கண்ண ஐயா என்ன வேலையிலிருந்து நீக்கிட்டாருங்க. என்ன காரணம்? கேட்காதீங்க. சும்மா சொல்லு ரத்னம். சொல்லவும் முடியல. நீங்க கேட்டதுக்கு அப்புறம் சொல்லாம இருக்கவும் முடியல. ஏன்னா அவர் உங்க ஃப்ரெண்டு. சொல்லு. முதலாளி, அந்த கண்ணனும் உங்க ராதாவும் அது உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டுமா? அவங்க ஆடுறதும் பாடுறதும் ஓடி விளையாடுறதும் ஊருக்கே தெரியுமே. ஏன் முதலாளி, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுங்களா? டே கண்ணா, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யாதே. உலகம் தெரியாத பொண்ணை மயக்கி படி அளக்கிற முதலாளிக்கு பாதகம் செய்யாதேன்னு புத்தி சொன்னேன். தப்பா முதலாளி? அதுக்காக என் வயிற்றுல அடிச்சுட்டா முதலாளி. ஓஹோ, அதான் காரணமா? வேற என்ன முதலாளி? நான் பொய் சொன்னேனா? இல்ல யாரையாவது கைய பிடிச்சு இழுத்தேனா? இல்ல நெல்ல திருடி கள்ள மார்க்கெட்ல கொண்டு போய் வித்தேனா? என் முதலாளி, நான் அப்படியெல்லாம் செய்யக்கூடியவனா? உங்களுக்கு தெரியாதா? பெரிய இடத்துல போய் தப்பு செய்யாதேன்னு சொன்ன ஒரே ஒரு பாவத்துக்காக என்ன மிரட்டா முதலாளி? நான் ஊரை விட்டு ஓடினா என் வீட்டுக்கே நெருப்பு வச்சிருங்க முதலாளி. என்ன விட்டுடுங்க, நான் எங்கேயாவது ஓடி போறேன். ரத்னம், நீ போக வேண்டாம். அப்படின்னா கண்ணன் இந்த ஊரை விட்டு விரட்டிடலாமா? எஜமா முடியுமா ரத்னம்? ஏன் முடியாது? நான் இருக்கிறேன். ஊரே அவன் பக்கம் இருக்கு. ஊரு கிடக்குற முதலாளி, அது ஒரு பைத்தியக்கார கூட்டம். இன்னைக்கு அவன் சொன்னா கேட்பாங்க, நாளைக்கு நான் சொன்னாலும் கேட்பாங்க. நீங்க மட்டும் கொஞ்சம் தைரியம் கொடுத்தீங்கன்னா அந்த பையன் கண்ணனை இந்த ஊரை விட்டே ஓட்டிடுறேன். சபாஷ் சபாஷ். முதலாளி, அவ்வளவு வைரங்களா? ஆமா, போட்டு பாரு. ஐயோ வேண்டாம் வேண்டாம் முதலாளி, வேண்டாம். ஐயோ நல்லா இருக்கு வச்சுக்க. எனக்கு ஐயோ இப்ப ஏற்பட்ட உத்தமனுக்கு அந்த கண்ணன் துரோகி ஆயிட்டானே.